நினைவுகள் நாங்கள் மீட்டு பார்க்கின்ற பொழுது எழுத்தாளர் திருஞான அவர்கள் சொன்னது போல எனக்கு அவர்களுடைய உறவு என்பது சொந்தமோ பந்தமோ அல்லது எங்களுடைய சாதிய படிநிலை சொல்லுவார்களே ஒரே சாதியோ அல்லது வேறு அறிமுகமோ இல்லை. போராட்ட களத்திலே சந்தித்ததுதான் ஆசிரியர் கிருஷ்ணபிள்ளை. அப்பொழுது நான் மிக இளமையான காலம் 23 வயதுள்ள இளைஞனாக சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்து அன்றைய இளைஞர்கள் இன்றைக்கு முதியவர்களாகி இருப்பார்கள், நடத்துவதை தாண்டியிருப்பார்கள். மிக வீறு பெற்ற அந்த லட்சியத்தோடு போராடின ஒரு போராட்ட களத்திலே, போராட்ட இயக்கத்திலே, போராட்ட சந்தர்ப்பத்திலே தான் ஆசிரியர் கிருஷ்ணபிள்ளை அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் மாநகர சபை மண்டபம் ஒரு பெரிய மண்டபம் இருந்தது. இப்போதைய இளைஞர்களுக்கு அது தெரியாது. அது இன்றைக்கு மண்ணோடு மண்ணாகி வரும் தரையாக இருக்கிற ஒரு பெரிய கட்டிடம், அதுவே ஒரு மண்டபம். அந்த மண்டபத்திலே நடந்த தீண்டாமை ஒழிப்பு வெகுஜன இயக்கத்தினுடைய ஒரு கூட்டத்திலே தான் ஆசிரியர் கிருஷ்ணபிள்ளை அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சை கேட்கின்ற முதலாவது சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும். மிகவும் கண்ணீர் என்ற குரல், மிகவும் உறுதியான குரல், அதே நேரம் இளைஞர்களை போராட்ட களத்துக்கு இழுத்து செல்லுகின்ற அந்த மிகவும் வன்மையான குரலாக அந்த குரல் இந்த மண்டபத்திலே முதல் ஒழித்ததை நான் அந்த போராட்ட களத்திற்கு அந்த தீண்டாமை ஒழிப்பு வெகுஜன இயக்கம் என்ற 1967ஆம் ஆண்டிலே ஆரம்பித்த அந்த இயக்கத்திற்கு ஆசிரியர் கிருஷ்ணபிள்ளையை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் மிக முக்கியமானவர்களாக ஆசிரியர் தங்கவடிவேல், இங்கே அமர்ந்திருக்கிறார் ஆசிரியர் யோகசாமி அவர்கள், டேனியல் அவர்கள். இவர்களுடைய உறவின் ஊடாகத்தான் அவர்கள் அந்த களத்துக்கு வந்தவர். அதற்கு பின்பு நடைபெற்ற பல கூட்டங்களிலே, பல பிரச்சார கூட்டங்களிலே, பல இடங்களிலே நேரடியாக நடந்த போராட்டங்களில் எல்லாம் அவர் தன்னுடைய பங்களிப்பை வழங்கி வந்தார். அந்த வழங்கி வந்த அந்த சூழலில் அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வையும், அந்த விட்டுக் கொடுக்காத அந்த சமூகத்தால் சமூக விடுதலை, எங்களுடைய மக்கள் இனிமேலும் இரண்டாந்திர பிரஜைகளாக இந்த நாட்டிலே வாழக்கூடாது என்ற அந்த ஓர்மம் அவருடைய மிக தெளிவாக உறுதியாக இருந்து வந்ததை காணக்கூடியதாக. அந்த தொடர்புதான் அவர் இறக்கின்ற வரை, இறப்பதற்கு ஒரு வருடங்களுக்கு முன்பு அவரை கடைசியாக சந்தித்த போது கூட அப்பொழுது அவருக்கு கொஞ்சம் நினைவுகள் மாறிவிட்டது. ஆனால் அவர் முதல் அறிமுகப்படுத்த போது ஏதோ பேர்கள் சொன்னார். அப்பொழுது அவருடைய மகன் இல்லை இவர் செந்தில் என்று சொன்ன பொழுதுதான் அவர் கையை எதிர பற்றி தோழர் செந்தில், தம்பி செந்தில் என்று அவர் பிறப்பித்த அந்த நினைவு, அது ஒரு வரலாற்றின் ஊடாக வளர்ச்சி பெற்று வந்த ஒரு நினைவு என்பதை நான் காணப்படுகிறார். இதுதான் ஒரு மனிதனுடைய, சரியான அவர்கள் கூறியது போல, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய சமூக தகுதிப்பார். அவர் 82 வயதில் வாழ்ந்திருக்கலாம், அல்லது இன்னும் 10 வருடம் கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஏன் வாழ்ந்தோம், எதற்காக வாழ்ந்தோம் என்ற கேள்வியை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுதுதான் நாங்கள் இந்த விதமான மனிதர்களிடம் இருந்து படிக்க வேண்டிய விஷயங்கள் இளம் தலைமுறைக்கு தேவையாக